கருப்பு பணம் எல்லாத்தையுமே வெள்ளை பணமா மாத்துறதுக்கு சினிமா துறை பெரிய அளவுல உதவி பண்ணுது. அந்த வகையில உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய என்னவோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிபிஐல இருந்து ஐடில இருந்து ஒரு நபர்களும் அமலாக்கத்துறை எல்லாரும் இறங்கி அதற்கான வேலைப்பாடுகளை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ ஐடி வச்சிருக்க ஒரு பெரிய செக் ஆர்யா அவர்களுக்கு. சோ ஆர்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கும் போதே பெரிய அளவுக்குல ரொம்ப ஃபேமா வந்து இந்த ரெஸ்டாரண்ட் அவர் நடத்துறாருப்பா அப்படின்னு சொல்லி புகழ்பெற்ற ஒரு ரெஸ்டாரண்ட் அவர் வந்து கையில எடுக்க ஆரம்பிச்சாரு. சீஷெல் அப்படின்னு பிரத்யேகமா இது பார்க்கணும்னா ஃபுல்லா வந்துட்டு சீ ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே தான் அவங்க சேல் பண்றாங்க. அதுலயே ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அங்க வரவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கஸ்டமர்ஸ்ட நார்மலா விட ஒரு ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் வர்றது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு 3 ஸ்டார் 5 ஸ்டார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ரேஞ்சில் இருக்கிற இந்த ஹோட்டல் கிட்டத்தட்ட சென்னையில மட்டும் பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தா அண்ணா நகர், கொட்டிவாக்கம், வேளச்சேரி அண்ட் 1000 லைட்ஸ் அப்படிங்கிற முக்கியமான இடத்துல இருக்கு. அண்ட் டோட்டலா இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது 50 பிளேசஸ் வரைக்கும் எங்களோட பிரான்ச்சஸ் இருக்கா. அண்ட் ஒரு பிரான்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாவே குறைஞ்சபட்சம் ஒரு 5 கோடி அளவுக்கு அவங்க போடணும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த டோட்டலா 50 பிரான்ச் இருக்குன்னா 250 கோடி அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். இவ்வளவு அளவுக்கான கோடி பணம் எங்க இருந்து ஆர்யாவுக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இவ்வளவு நாளா ஆக்டரா இருந்த இவரு திடீர்னு மாறி தயாரிப்பாளரா எப்படி மாறினாரு அப்படிங்கிற இன்னொரு கேள்வி அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய பதட்டத்தை உள்ளாக்கிருக்கு. ஆனா ஆர்யா கொஞ்ச நாளைக்கு முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருக்காராம், சீஷெல்லாம் எந்த கிடையாது, நான்லாம் வந்து கேரளால ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு வித்துட்டேன், என் கையில அது இல்லைங்க அப்படிங்கிறாராம். ஆனா இந்த ஒரு இஷ்யூன்னு மாட்டும் போது கரெக்டா இவர் வந்து இல்ல என்கிட்ட இல்லங்க, நான் ஐடி ரைடு வருதாமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்லணும், என்கிட்ட இல்லங்க அந்த ஹோட்டலே அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருக்கணும். பட் ஸ்டில் அவர் எதுலயுமே வாய் கொடுக்காம அவர் தொடர்ந்து கொம்மனை சைலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அவருக்கு பெரிய சிக்கலும் வந்திருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மாடியில அவங்க வீட்டுல தான் அப்படிங்கிறாங்க. சோ மாடியில தேங்காய் மட்டை இருக்கும் இல்லையா, அதுல மூட்டையா பணம் கிட்டத்தட்ட 3500 கோடி அளவுக்கு கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூமர்ஸ், இல்ல அது உண்மையா என்னன்னு தெரியல. ஆனா பணம் பறிமுதல் பண்ணப்படுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்ம ஆர்யா அவர்களுக்கும் நிறைய லிங்க்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம ரீசெண்ட் டேஸ்ல நிறைய கேள்விப்பட்டு இருந்தோம் டாஸ்மாக் ஊழலுக்கு அப்புறமா. இப்போ நயன்தாராவுக்கு கனெக்ஷன் இருக்கு, விக்னேஷ் சிவனுக்கு கனெக்ஷன் இருக்கு, அண்ட் வந்து ஆகாஷ், நிறைய பேர்கள் இல்லையா, நம்ம நிறைய பேர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு வந்துச்சு. ஸோ அந்த வகையில இப்போ ஆர்யா நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நீங்க கேட்கும் போது உங்களுடைய வரிப்பணங்கள் எப்படியெல்லாம் போகுது அப்படின்னு யோசிக்கும் போது உங்களுடைய மனசுல என்ன தோணுது அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்றும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.